ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் விளையாட்டு சேனல். அங்கே நம்ம அப்படியே சும்மா கொள்ளைக்கு வந்த மாடு ஓட்டிக்கிட்டு அப்படியே ரொம்ப நாள் நம்ம சேனலில் வீடியோ போடாமல் இருக்குது. சரி ஒரு வீடியோ போடுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அங்கே பார்ப்போம். நாங்கள் அதை பார்த்துட்டு நம்ம கொள்ளை இப்போ வந்து இங்கே வந்து சும்மா புல்லு விதைச்சிருக்கோம். அப்படியே மாடு ஓட்டிட்டு வந்தால் இப்போ தான் மாடை விட்டுவிட்டு அப்படியே நானும் எங்கள் ஆத்தாலாம் சும்மா சுற்றி இருந்தோம். எங்கள் ஆத்தா வந்து கொல்லையில் இருக்குது. இப்போ நான் வந்து விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாததுனால வீட்டுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் ஆத்தா வந்து சும்மா ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துட்டு போடா, எனக்கு வரத்துக்கு சாயந்தரம் எங்கள் ஆத்தா அதான் கொஞ்சம் தண்ணி தாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து வந்து தண்ணி பிடிச்ச அந்த தரத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் கொல்லையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு. நாங்கள் சும்மா அந்த பாதையில் போயிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரது தான். சும்மா நான் வந்து அப்படியே இந்த வீடியோ கட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த பைப்பு. எங்கள் பிள்ளையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நான் இப்போ தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணி ஃபுல்லாக நிரப்பியாச்சு. இப்போ கொண்டு போய் எங்கள் ஆத்தாட்ட கொடுக்குறது தான். அவ்வளோதான், ஆத்தாட்ட கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் அழகாக கொள்ளையை எப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்கே நம்ம பில்லி வளைச்ச கொள்ளை, இது வந்து நடுக்கொல்லை. ஏன்னா இது நாங்கள் விதைச்சலை, சும்மா தென்னம்பிள்ளை மட்டும் இருக்குது. இப்போ தேங்காய் வெட்டி அள்ளி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதை நான் வீடியோ எடுத்து போடலை, அடுத்த வாட்டி பார்ப்போம் போடுவோம். இது வந்து சும்மா வந்து இது மாங்கன்று நாங்கள் எடுத்து இப்போ நட்டு வச்சது, கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குதான். இது வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு மாமரம் வச்சு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். இப்போ வந்து நல்ல மாங்காய் காய்ச்சி டெய்லி நாங்கள் வந்து இதில் வந்து பறித்து கொண்டு போய் இது சமைச்சு சாப்பிட்றத வேலை இல்லையா. இது அழகாக அறுத்து ஊறுகாய் போடுறது, இல்லைன்னா உப்பு இது மிளகா பொடி எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிடலாம். இந்த மரம் முழுக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காய் தான் இருக்கும். இங்கே தேங்காய் வெட்டினதில் ஒரு சில தேங்காய் விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் மிஞ்சினது தான் இந்த ஒரு தேங்காய். அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வரும்போது கடையில் எங்கள் மாட்டுக்கு தவிடு வாங்கிட்டு எனக்கு 10 ரூபாய்க்கு அப்படியே ஒரு ஸ்மூத்தி வாங்கிட்டு குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம விளாகிங். கைஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.